வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆடியன்ஸ் போல்க்கான ஒரு கொஷின் கேட்கப்பட்டது. அதில் ஆடியன்ஸ் யார் பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ ஜாக்லின் அதை படிக்கிறாங்க. இந்த வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் யார் சமைக்கணும் அப்படின்ற ஒரு போல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு யாரோட பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா. எஸ், சௌந்தர்யா தான் சமைக்கணும் இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் ஃபார் ஆல் த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் போலில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் போலில் வேற என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்க சமைக்கும் போது யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனோட இந்த பர்டிகுலர் டாஸ்க் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சௌந்தர்யா இதுக்கு முன்னாடி கிச்சன் டீமில் இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க எந்த டிஷ்ஷும் செஞ்சதில்லை. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாக் ஆகி ஐயோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்க எல்லா ரியாக்ஷனும் மொத்தமாக இங்கே இறக்குனாங்க. என்னடா அது நம்மளா ஐயோ யார் ஹெல்ப்பும் இல்லாமல் செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீஸ் டாஸ்கில் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே பேந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. உடனே முத்துக்குமரன்லாம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபன்னாக அவங்க கொண்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மிளகா குழம்பு செய்ய போகிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி ரைஸ் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு போடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டவுட் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எந்த மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் எல்லோரும் மார்னிங்கே சாப்பிட்ருங்க நல்லா அப்படின்ற மாதிரியும் சௌந்தர்யா எல்லாருக்கிட்டையும் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி பாருங்களா, அவங்க நல்லா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நல்லா செஞ்சு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.